ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நாளை சீதாதேவி விரதம். இந்த விரதத்தை எப்படி இருக்கலான்னு வாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் சீதாதேவி பூமியிலிருந்து அவதரித்த இந்த நாள் இந்த வருடம் திங்கட்கிழமை மார்ச் 24ஆம் தேதி வருகிறது. பொறுமையின் அடையாளமாக இருக்கும் சீதா பிராட்டியார் தன் கணவன் ராமபிரானோடு பதிவிரதையாக எப்படி ஒற்றுமையாக இருந்தாரோ அதே போல பெண்களும் தன்னுடைய கணவனுடன் சண்டை சச்சரவு இல்லாமல் நீண்ட காலம் ஒற்றுமையுடன் இருக்க விரதம் இருந்து நாளைய நாள் சீதாதேவியை எப்படி வழிபட வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம். பொறுமை, அர்ப்பணிப்பு, தியாகம், அடக்கம், தாய்மை அனைத்தும் ஒரு சேர கொண்டு இருப்பவள் தான் சீதாதேவி. அன்னை பூமாதேவியின் புதல்வியாக தேவி இருக்கிறாள். இவளின் அருள் கிடைக்க எல்லா பெண்களுமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சீதாவின் அருள் இருந்தால் கன்னி பெண்களுக்கு ராமபிரான் போல அழகும் பண்பும் குணமும் நிறைந்த நல்ல கணவன் கிடைக்கும் வாய்ப்புண்டு. அதே போல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த விரதம் இருந்து வழிபட்டால் புரிதல் உண்டாகி ஒற்றுமை பலப்படும் என்பது ஐதீகம். இப்போது சீதாதேவி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்று பார்ப்போம். சீதாதேவி அவதரித்த இந்த நாளில் சீதாதேவி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. திருமணமான பெண்கள் கணவனுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் விரதம் இருக்க வேண்டும். காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சுத்தபத்தமாக பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும். சீதா ராமனுடன் ஹனுமரும் லக்ஷ்மணும் இருக்கும் படத்தை மஞ்சள் தடவிய மனையில் வைக்க வேண்டும். படத்திற்கு துளசி மாலை தயார் செய்து அணிவிக்க வேண்டும். சந்தனத்துடன் பன்னீர் கலந்து பொட்டு வைத்து குங்குமம் வைக்க வேண்டும். சீதாதேவிக்கு நெய்வேத்தியம் படைக்க இனிக்க இனிக்க சர்க்கரை பொங்கல் தயார் செய்து வாழை இலையில் படையுங்கள். பின்பு சுண்டல், பானகம், நீர்மோர், இளநீர், பாயாசம், தயிர் சாதம், பால் பழங்கள் போன்றவற்றையும் வைக்கலாம். நம்மால் என்ன முடியுமோ அதை தயார் செய்து வைத்தாலே போதும். பின்னர் பூஜையில் 2 குத்து விளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றுங்கள். சீதாதேவியின் சகஸ்ரநாமம் சொல்லி மனம் மிகுந்த புஷ்பங்களால் 108 முறை அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் சீதாராமன் கதையை வாசிக்க வேண்டும். அடுத்ததாக ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தை 108 முறை எழுதலாம். மாலையில் அனுமன் கோவிலுக்கு சென்று ஹனுமரை வழிபடலாம். ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீத்தையையும் வழிபட்டு வர வேண்டும். அவர்களுக்கு துளசி மாலை சாற்றி வேண்டுதல் வையுங்கள். கோவிலில் மகாபிஷேகம் பார்த்து தரிசிக்க வேண்டும். கோவிலில் சீதாராம கதைகளை சொல்லுவார்கள், அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்படி அன்றைய தினத்தை சீதாதேவி வழிபாடு செய்து விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு தன் மனதுக்கு ஏற்றவாறு நல்ல கணவனும் கட்டிய கணவன் மனமாறி தன் மனதுக்கு பிடித்தபடியும் கிடைப்பார்கள் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் அனுஷ்டிக்கலாம், தவறில்லை. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.